எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிறந்தது? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? போன்ற கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக அந்த வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பல வகைகள் இருக்கும். அதில் ஈக்விட்டிலையும் பண்ணுவாங்க, பாண்ட்லலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஷேர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பல கேட்டகரிஸ் இருக்குது. இதில் வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் பிரித்து இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ்லுமே இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த 3 கேட்டகரியில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். அதாவது ஃப்ளெக்ஸி கேப், ஃப்ளெக்ஸி அதுலேயே வருது பார்த்தீங்களா, ஃப்ளெக்சிபிள். ஸோ எதுக்காக இந்த பேர் வச்சுருக்காங்க, இது எதனால நான் இன்றைக்கி இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்ப்போம். ஸோ ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். என்னென்னா லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்னு 3 கேட்டகரிஸ்லையுமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கூட பணம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போகும். ஸோ இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் நல்லா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும். அதே வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரமாக பாதிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் தான். ஸோ கிட்டத்தட்ட 30%, 40%லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து 1 வீக்லேயே வந்து டவுன் ஆயிரும் இந்த ஸ்மால் கேப், மிட் கேப்பெல்லாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஸ்மால் கேப், மிட் கேப்பில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து செமையாக அடி வாங்கும். ஸோ அதே சமயம் லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறவும் செய்யாது, பயங்கரமாக திடீர்னு வந்து குறையவும் செய்யாது. ஸோ வந்து ஆனால் அதில் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டு. இதில் என்ன பியூட்டினா 3லையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா, அப்போ ஸ்மால் கேப், மிட் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா, அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப், மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா லார்ஜ் கேப்பில் பண்ணுவாங்க. அதே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ வந்து பணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து லார்ஜ் கேப்புக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இதில் என்னென்னா வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பில் பண்ணணும், இவ்வளோ தான் வந்து நீங்கள் மிட் கேப்பில் பண்ணியிருக்கணும், இவ்வளோ தான் ஸ்மால் கேப்பில் நீங்கள் அலோகேட் பண்ணுங்கிறத எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து கிடையாதுங்கிறனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்க எந்த மார்க்கெட் கேப் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோ அதுக்கு வந்து உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும், சேஃபாகவும் இருக்கும், ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதன் மூலம் நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ இதனால் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு 3லையுமே வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் ஆயிரும். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸும் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்காக எய்ம் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் குழந்தைகளோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்காகவோ, மேரேஜ்க்காகவோ, உங்கள் ரிட்டையர்மெண்ட்காகவோ பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் தரும். ஸோ அதனால் நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸுக்கு போகலாம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வந்துட்டு எந்த ஃபண்ட்ஸ் இறந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதில் வந்து நிறையா இருக்குது, குவான்ட்டில் இருக்குது, பராக் ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லிட்டு இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. இதில் எது சிறந்ததாக இருக்குன்னா இது வந்து முழுக்க ஃபண்ட் மேனேஜரை நம்பி தான் இது இருக்குது. ஏன்னா வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த கம்பெனி பெஸ்ட்டாக பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில் டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் எதுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 5 இயர்ஸில் வந்து ஆவரேஜாக வந்து 35% வந்து இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் 2024 மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா 47.4% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு.
ஸோ அதே மாதிரி இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் தான். ஸோ இவங்க வந்து இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் ஆவரேஜாக 28% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. 2024 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 22% வந்து ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. மூன்றாவது இருக்குது பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஸோ இது வந்து 5 இயர்ஸில் 28%ம் 2024 33% ரிட்டர்ன்ஸு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. ஸோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா 31% 5 இயர்ஸில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆவரேஜாக நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஃப்ராங்க்லின், எடில்விஸ் மற்றும் ஹெச்எஸ்பிஎஸ்சி எல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் ரெக்கார்ட் வச்சு பார்க்கும்போது குவான் ஃப்ளெக்ஸி கேப் வந்து நல்லாவே கொடுத்துருக்கு. பட் நான் இதை தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு போகிறதும் இல்லாமல் நீங்கள் வந்து உள்ள டீட்டெயிலாக போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்லேயே இன்டர்நெட் மூலமாகவே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து முழுக்க ஃபண்ட் மேனேஜர் மட்டும்தான் நம்பி இருக்கக்கூடியது. அந்த சமயத்தில் வந்து அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அதோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் 5 இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 30% ஆவரேஜ் பெர் இயருக்கு வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்கு 5 வருஷத்தில். செபியோட ரூல்ஸ் படி மினிமம் 65% ஆச்சும் வந்து இவங்க ஈக்விட்டியில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து செபியோட ரூல்ஸ். ஆனால் அதே சமயம் இவங்க வந்து ஈக்விட்டி, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி வந்து செபி எந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்க டைமிங் பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் வந்துட்டு இவங்க மாற்றி உங்கள் ஃபண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணுறனால உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் தரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் பெட்டர் இந்த ஃப்ளெக்ஸி கேப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கேட்டுட்டு எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.